ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபினுடைய 12 குமாரர்கள், இதிலே யூதா ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்தார். இத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஏன் யூதாவை ஆண்டவர் ராஜாவாக இருக்க வேண்டும், யூதா கோத்திரத்தில் வருகிறவர் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்ப வேண்டும் அல்லவா? யூதாவினுடைய குணத்தை பாருங்கள். யூதாவினுடைய மகன் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறான், தாமாருக்கு, இறந்து போகிறான். இரண்டாவது மகன் திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறான், அவனும் இறந்து போகிறான். மூன்றாவது மகனை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், அவன் கொடுக்கல. இவனும் செத்துட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம். கடைசியில் தாமார் ஒரு வேசியை போல வேஷம் அணிந்தவளாய் வழியருகா உட்கார்ந்திருக்கும் பொழுது நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யூதா தன்னுடைய மோதிரம், தன்னுடைய ஸ்டிக்கு, இதையெல்லாம் அவள்கிட்ட அடைமானமாய் கொடுத்து விட்டு கடைசியிலே மருமகள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று சொன்ன உடனே இவன் போய் அவளை பப்ளிக்காக அவளை கல்லெறியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்திற்காக போகும் பொழுது அவள் எல்லா ப்ரூஃபையும் காமிச்சிட்டான். காண்பித்த உடனே யூதாவினுடைய இந்த குணாதிசயத்தை பாருங்கள். ஆதியாகமம் 38:26. யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. யூதாவினுடைய குணாதிசயம் என்ன? யூதா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேனாக அங்கே இருந்திருக்கிறான். அவன் நினைத்திருந்தால் காரியமே வெளியே தெரியாமல் இவளை முடித்து விடலாம் என்று சொல்லி அவளை கொன்றிருக்கலாம். யூதாவினுடைய இந்த வாக்கியத்தை பாருங்கள், என்னிலும் அவள் நீதி உள்ளவள். யார் கிங்காக இருக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னா அடுத்தவர்களை ஆளுகை செய்கிறதற்கான ராஜா அப்படி அல்ல. என்னையே நான் ரூல் பண்ணுறதுக்கு என்னால் முடிந்தால்தான் நான் கிங்காக இருக்க முடியும். நான் அடுத்தவங்களை ரூல் பண்ணுறேன் இல்லைங்க. நீங்கள் ராஜாங்கிற தகுதி உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், என்னுடைய செய்கைகளையே என்னால் நான் ஆளுகை செய்ய வேண்டும், நான் ரூல் பண்ணணும். தென் ஒன்லி in God's sight I can become a king, I can rule others. யூதா செய்தாரா? என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்று சொல்லி மற்றவர்களால் இவன் ஆளுகை செய்யப்படாமல் அவன் தன்னையே ஆளுகை செய்து கொள்ளுகிறானே. எவன் ஒருவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து தன்னையே ஆளுகை செய்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனால் தான் அடுத்தவர்களை ஆளுகை செய்ய முடியும் என்பதே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகிலால் தான் கர்த்தர் யூதாவை ராஜாவாக மாற்றினார். நீங்களும் நானும் ராஜாவாக மாற வேண்டுமா? அதற்கு தகுதி என்ன? என்னையே நான் ஆளுகை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளையும் தகுதிகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, எங்களையே நாங்கள் ஆளுகை செய்வதற்குண்டான காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே எங்களுடைய குற்றங்களை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காம எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து எங்களை நாங்கள் ஆளுகை செய்து எங்களுக்கு நாங்களே தீர்ப்பு சொல்லுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர். அப்பொழுது ஆளுகை எங்களுடைய கரத்தில் கொடுப்பீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.